بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் வட்டி ஒரு வன்கொடுமை என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை எத்தனையோ சமூக கொடுமைகள் ஆர்ப்பரித்தாலும் வரதட்சணை என்கின்ற கொடுமையினால் பெண்களின் வாழ்வை படுகொலிக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும், கொலை, கொள்ளை, சூதாட்டம் போன்ற சில தீமைகளால் இந்த சமுதாயம் ஆட்பட்டாலும், இந்த மனித சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சூழ்நிலைகளும் தங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை சம்பாதித்து நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய உயிரையே மாய்த்து தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய கொடுமைதான் இந்த வட்டி. அதனால் தான் வட்டியை ஒரு வன்கொடுமை, மோசமான கொடுமை என்று சொல்லப்படுகிறது. இந்த வட்டியை பற்றி இஸ்லாம் எந்த அளவிற்கு வன்மையாக கண்டித்திருக்கிறது என்பதை பற்றியும், அதற்கு முன்னால் வட்டி என்றால் என்ன என்பதை பற்றியும், அதை தொடர்ந்து எதன் பின்னணியில் இந்த வட்டி என்கின்ற அம்சம் நிகழ்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வட்டி என்பது ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய பணத்தை இன்னொருவனுக்கு கடனாக கொடுக்கிறான். கடனாக கொடுத்ததிலிருந்து ஒரு சில மணி நேரங்களை கணக்கிட்டு, அல்லது ஒரு நாளை கணக்கிட்டு, அல்லது ஒரு வாரத்தை கணக்கிட்டு, அல்லது ஒரு மாதத்தை கணக்கிட்டு, அல்லது ஒரு வருடத்தை கணக்கிட்டு கொடுத்த பணத்தை திரும்பி பெறுகிற பொழுது அதிலிருந்து அந்த மாதத்திற்கு ஏற்றவாறு, வருடத்திற்கு ஏற்றவாறு, வாரத்துக்கு ஏற்றவாறு, நாளுக்கு ஏற்றவாறு, ஒரு மணி நேரத்திற்கு ஏற்றவாறு தான் கொடுத்த பணத்தை விட சற்று அதிகமாக பெறுகிறான் அல்லவா, இதுதான் வட்டி. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வன்மையாக கண்டித்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்பக்கூடியவர்கள், மலக்குமார்களை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள், வேதங்களை நம்பக்கூடியவர்கள், தூதர்களை நம்பக்கூடியவர்கள், விதியை நம்பக்கூடியவர்கள், தொழுகையை நிறைவேற்றுபவர்கள், ஜக்காத்துகளை கொடுப்பவர்கள், அல்லாஹ்வுடைய விசாரணையை அஞ்சக்கூடிய இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு ரிபா, இந்த பொருளாதாரத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடிய வட்டியை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். இந்த வட்டி எதன் பின்னணியிலிருந்து வருகிறது என்று கேட்டால், கடனை மையமாக வைத்துத்தான் வருகிறது. ஒரு வியாபாரத்திற்காக பெறுகிற கடனாக இருந்தாலும், தன்னுடைய வசதியை கூட்டிக் கொள்வதற்காக பெறுகிற கடனாக இருந்தாலும், ஒருவன் தன் உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு பெறுகிற கடனாக இருந்தாலும், அந்த கடனில் இந்த வட்டியை சம்பந்தப்படுத்தித்தான் வருகிறது. இந்த கடனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம தெளிவான ஒரு படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறம் தான் இந்த வட்டியை பற்றி பல செய்திகள் நாம் அறிய முடியும். முதல்ல ஒரு காலம் இருந்தது, அன்னன்னைக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்வோம், சாப்பிட்டதோடு நம்முடைய வேலை முடிந்துவிடும், வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம் என்கின்ற கணக்கில் இருந்தோம். நம்முடைய ஆடைகளை பொறுத்த வரைக்கும் உடுத்துவதற்குத்தான் உடைகள் என்று இருந்தது. நம்முடைய இல்லங்கள் வசிப்பதற்குத்தான் இடங்களாக இருந்தது. ஆனால் இந்த மூன்று அத்தியாவசியங்களும், உண்பதற்கான உணவு, உடுத்துவதற்கான உடை, இருப்பதற்கான வசிப்பிடம், இந்த மூன்று அம்சங்களும் அத்தியாவசியமாக இருந்த அந்த காலம் மாறி இந்த மூன்றுமே ஆடம்பரமாக மாற ஆரம்பிக்கிறது. ஒரு வகையான உணவை சாப்பிட்ட இந்த நாக்கு
பல வகையான உணவை ருசி கண்டு பழகிவிட்டது. அந்த பொருளாதாரத்தை அதிகம் சேமித்து நாம் பதார்த்த வகையில் பல வகையான பலகாரங்களை சாப்பிட வேண்டும், அதற்காக பொருளாதாரத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வருகிறோம். அதற்காக வேண்டி அள்ளி செலவு பண்ண வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறோம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை முன்னிட்டு 1008 விருந்துகளை வைத்து விடுகிறோம். ஒரு காலம் இருந்தது திருமணத்திற்கு வலிமா என்றுதான் இருந்தது. இன்றைக்கு அந்த உணவு ஆடம்பரமாக காட்சியளித்து அந்த திருமணத்திற்கு முன்னால் பெண் பேசுவதற்கு ஒரு விருந்து, பெண்ணை முடிவு செய்ததற்கு ஒரு விருந்து, தேதி நிர்ணயித்ததற்கு ஒரு விருந்து, இறுதி கட்டமாக பெண் வீட்டு விருந்து, அதற்கு பிறகு ஆண் வீட்டு விருந்து, அதற்கு பிறகு முதல் ஜும்மாவை சந்திக்கிற பொழுது தல வெள்ளிக்கிழமை விருந்து, அதற்கு அடுத்து ஒரு பெருநாளை சந்தித்தால் தல பெருநாள் விருந்து என்று இப்படியாக விருந்தை தொட்டு இந்த மாதிரி தன்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து விருந்துகளிலேயே தன்னுடைய சொத்தை அளித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் பொருளாதாரம் பட்ஜெட் எகிரிட்டு போகுது. இன்னொரு பக்கம் என்ன, இந்த உடை. ஒரு காலத்தில் நாம அணிந்த உடையை விட இன்னைக்கு நாம எதிர்பார்க்கிற உடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான உடை என்பதை விட விலை உயர்வான உடையை வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். சரி, விலை உயர்வா இருந்தாலும் அதிக நாள் உழைக்குமே என்பதற்கு வாங்குறது பரவாயில்ல. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 5 உடை வாங்குவார்கள். பக்கத்து வீட்டுல ஒரு புடவை வாங்கிட்டாங்களா, 7000 ரூபாய் புடவையை பார்த்து வந்திருக்கிறாங்க, நானும் பார்த்து வச்சிருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வாங்கணும் அப்படிம்பாங்க. ஒரு காலம் இருந்தது, அன்றைக்கு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சொத்து சேர்க்கறதுல கவனமா இருப்பாங்க. இந்த காசு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அன்றைய பெண்களா இருந்தாலும் இன்றைய பெண்களா இருந்தாலும், அன்றைய ஆண்களா இருந்தாலும் இன்றைய ஆண்களா இருந்தாலும் இந்த சேமிக்கிறதுல பல ரகங்கள் இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, நகைகளா சேமிப்பார்கள், இடங்களாக சேமிப்பார்கள், இது ஒரு தன்மை. ஆனா இன்னைக்கு என்ன, குவியல்கள் என்னென்ன இருக்கணும், புடவை ஒரு 200 புடவையாவது இருக்கணும். போன வருஷம் ரமலானுக்கு வாங்கின புடவை இந்த வருஷம் நமக்கு இருக்க கூடாது, அதை எடுத்து தான தர்மமா கொடுத்துறணும் அல்லது ஓரத்துல வைக்கணும், அவ்வளவுதான். கொடுக்கிறோமோ இல்லையா, சும்மாவது கிடக்கணும் என்ற நிலையில் அந்த ஆடைகளை வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறத பார்க்கணும். இதற்கு ஒரு ஷால் வாங்கியிருப்பாங்க, ஒரு சுடிதாருக்கு, இந்த கலர் இதுக்கு லைட்டா இருக்குதே, இதுக்கு வேற ஒரு கலர் ஷால் வாங்கலாமே ஒரு ஷால் வாங்க போவாங்க. அந்த ஷால் தனியா கிடைக்கலன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த சுடிதாருக்கு தான் அந்த கலர் ஷால் கிடைச்சிருக்குது, அதனால சுடிதாரையே சேர்த்து வாங்கிட்டு வந்துருவாங்க. இது செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கணக்குல செலவழிக்கிற அளவுக்கு ஆடை மோகம் போயிடுச்சு. இன்னொன்னு வசிப்பிடம் என்ன, ஒரு காலம் இருந்தது நமக்கு தேவையானது ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு சமையலறை, ஒரு கழிவறை, இதோட முடிஞ்சுக்கும். பின்னாடி கொள்ளை இதானே இருக்கும். இன்னைக்கு என்னடான்னா அது 2 ரூம் ஆகுது, அதுக்கப்புறம் 3 ரூம் ஆகுது, அதுக்கப்புறம் வராண்டாவா மாறுது, அப்புறம் போர்ட்டிக்கோ வாகனம் நிப்பாட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் கொள்ளை, அதுக்கப்புறம் 1க்கு 4 கழிவறை, இதுல ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு கழிவறை, அதுல மொசைக்கு வேற, அதுல இன்னும் தரம் கூட, அது ஒரு ரூமும் ஒரு வகையில, 4 ரூமுக்கு 4 கட்டலு, 4 ரூமுக்கு 4 பீரோ, 4 ரூமுக்கு 4 லாக்கரு, 4 ரூமு 4 ட்ரெஸ்ஸிங் டேபிள், எல்லாம் குவியுது. இதுல என்னடா, நம்ம வீடு கீழ்த்தளம் மட்டும்தான் இருக்குது, பக்கத்து வீட்டுல மேல்தளம் உயர்த்திட்டாங்களே, தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரு குடியிருக்க போறா, ஒரு கணவன் ஒரு மனைவி, மிஞ்சி போனா ஒரு புள்ள, அவன் மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, வருஷத்துல 2 நாள் வந்துட்டு போவான், அப்படிப்பட்ட ஒரு புள்ள இருக்கிறது யாரு, கணவன் மனைவிக்கு. எத்தனை ரூமு, 4 ரூமு, வராண்டா, மேல ஒரு 4 ரூம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இது, இன்னி 40 பிள்ளையா பக்க போறாங்க, அதுக்கு இல்ல, கெத்து இருக்கணும் இல்லையா, நம்ம சம்பாதிக்கிறோம்னா நம்ம என்ன எப்படிப்பட்ட ஆளு என்று காட்டுறதுக்கு இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அக்லல் அம்மா, நீங்க காசு பணத்தை என்ன மாதிரி சாப்பிடுறீங்க, துஹிபூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை அதிகமாக சேமிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப நேசிக்கிறீர்கள் அப்படின்னு மனிதனுடைய சுபாவத்தை சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வாழமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்துன், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை பொருட்கள். உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்ததால் சில சோதனையை நாம் வைத்திருக்கிறோம். பொருளாதாரம் பெற்ற நீ தான தர்மம் செய்கிறாயா, இந்த பொருளாதாரத்தை பெற்றதற்காக அதை வீண் விரயம் செய்கிறாயா, இந்த பொருளாதாரத்தை வைத்து பிறருக்கு கொடுத்து ஆணவம் கொள்கிறாயா,
அகந்தை கொள்கிறாயா, பெருமை அடிக்கிறாயா என்பதை சோதிப்பதற்கு கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை எடுக்கிற பொழுது இந்த எடுத்த காரணத்தினால், பொருளாதாரத்தை இழந்த காரணத்தினால் நீ இறைவனை நம்ப மறுக்கிறாயா, அந்த நம்பிக்கையை இழக்கிறாயா, இறைவனுக்கு இணை வைக்கிறாயா, வழி தவறி போகிறாயா என்று சோதிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான். இந்த பொருளாதாரத்தை இப்படி வைத்து மனிதனை விட்டிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு 195% பேர் கடன் வாங்குறாங்க, இன்னொரு 5% பேரும் கடன் வாங்குறாங்க. இந்த 5% பேர் கடன் வாங்குறது எதுக்குன்னா, நம்முடைய பிள்ளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்போம், அவனுக்கு ஒரு இருதய கோளாறா இருக்கும், சிறுநீரக கோளாறா இருக்கும், விபத்துல அடிபட்டு இருப்பான், உயிரை காப்பாத்துறதுக்கு இருக்கிற நகையெல்லாம் வித்தாச்சு பணம் பத்தல, சொத்தை கூட அடமானம் வச்சாச்சு பணம் பத்தல. இப்ப என்ன பண்றது, கடன் வாங்கணும். கடன் எங்க கேட்டாலும் கை மாத்து கிடைக்கல, வட்டி இல்லா கடன் கிடைக்கல, ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க, கடனை வாங்குறாங்க. இப்படி கடன் வாங்குறது ஒரு சாரார். மீதம் உள்ள 95% பேர் எது கடன் வாங்குவாங்க, இந்த ஆடம்பரத்தை பெருக்கிறதுக்கு தான் கடன் வாங்குவார்கள். இந்த கடனை வைத்துத்தான் பின்னாடி வட்டி வருகிறது. அந்த வட்டியினால தான் மிகப்பெரிய நாசத்தை உலகத்திலும் மறுமையிலும் சம்பாதிக்கிறார்கள். அந்த கடனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த அறிவுரையை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த மாதிரி கடன் வாங்குறோம்ல, நம்முடைய உணவுக்காக கடன் வாங்குற ஒரு தன்மை இருக்கிறது. அந்நாடுக்கு தேவையான ஒவ்வொரு நாளுக்கு தேவையான உணவுக்கு ஓகே, சாப்பாடு காசு இருக்கும், வெட்டி விருந்து செய்வார்கள், அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு மொட்டை அடிக்கிறது, இது யார் கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரமா, அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிக் கொடுத்த முறையா, இல்ல. பொம்பளைக்கு காது குத்துறது, இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த வழிமுறையா, இல்ல. பெண்ணுக்கு சீர் சடங்கு வைக்கிறது, இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையா, இல்ல. இதற்கு ஊரை கூட்டி விருந்து போடுறது, இந்த விருந்துக்கு நடத்துறது காசு இல்ல, காசு வாங்குறது ஒரு 20,000 ரூபாய், அது ஒரு வட்டிக்கு வாங்கிடுறது. இந்த மாதிரி தன்னுடைய தேவையை தாண்டி பகட்டு விருந்துக்கு காசு வாங்கக்கூடிய, கடன் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் எப்படி, தன்னுடைய வீட்டை அலங்காரம் பண்ணணும், தன்னுடைய வீட்டுல ஒரு தளத்தை அதிகப்படுத்தணும், முன்னாடி டிசைன் பண்ணணும், ஒரு செவரு உடைஞ்சிருச்சு அதை எடுத்து கட்டணும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் எப்படி, தன்னுடைய செல்வாக்கு வியாபாரத்தில் 2 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார், பத்தல, அவர் விருப்பத்துக்கு பத்தல, இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போடுவோமே, மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிப்புமே என்று வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கடன் வாங்குகிறார். இந்த 3 வகையில் தான் பெரும்பான்மையானவர்கள் கடன் வாங்குகிறார்கள். இந்த கடனை பற்றி இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்களுடைய செயல்பாட்டில் இருந்த சில அறிவுரைகளை நாம கவனத்தில் வைத்துக் கொண்டால் இந்த கடன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். நாம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு இருந்தாலும் செலவு பண்ணணும், இல்லைன்னா அந்த செலவு நம்ம மீது கடமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற இபாதத்துல இஸ்லாம் என்பது 5 தூண்களை கொண்ட அம்சமாக இருக்கிறது. அதுல ஷஹாதத்து ஒரு அம்சம், தொழுகை ஒரு அம்சம், நோன்பு ஒரு அம்சம், ஜக்காத் ஒரு அம்சம், ஹஜ் ஒரு அம்சம். இந்த 5 தூண்களை வைத்து கட்டமைப்பாக கொண்ட இஸ்லாம் என்ற வீடு பரிபூர்ணம் ஆவதற்கு இந்த 5 தேவை. இந்த 5ல ஒன்று ஹஜ். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிஸ்ததா இலைஹி சபீலா, இந்த ஹஜ் என்ற கிரியையை செய்வதற்கு சக்தி பெற்றால் செய்யுங்கள், உங்கள் உடலாலும் பொருளாலும் உங்களுக்கு சக்தி இருந்தால் அப்ப செஞ்சா போதும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்துல மனிதன் வணக்கத்திற்கு தகுதியான இறைவனை வணங்குவதற்காக முதலிலே கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை தரிசிப்பதற்கு செல்கிறான் என்றால், தவாப் செய்வதற்கு செல்கிறான் என்றால், அங்கே சஃபா மர்வாவை பார்க்கிறதுக்கு செல்கிறான் என்றால், அப்படிப்பட்ட புனித தலத்திற்கு போறதுக்கு கூட காசு இல்லையா, உன் மேல கடமை கிடையாது, நீ போயிடாத. காசு இருந்துச்சா, உடல் சக்தி இருக்குதா, அப்ப போனா போதும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால், இந்த உலக தேவைக்கு நமக்கு காசு தேவையா, அப்படி ஒரு கடன் வாங்கணுங்கிற அவசியமா, அப்படி வீணாக வெட்டி விருந்து போட்டு ஊர் மக்களுக்கு சோறு போடணுங்கிற அவசியமா, அப்படி நம்முடைய வீடுகளை வசதியா கட்டி ஆடம்பரமாக இருக்கிறது அவசியமா, அப்படி நம்முடைய வியாபாரத்தை பெருக்கிறது அவசியமா, தேவையில்லை. நாமளா என்ன விளங்கணும், 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
இப்ப இது 5 லட்சம் ரூபாய் பெருக்கு தேவை கிடையாது. ஏன் எது கடன் வாங்கணும்? நமக்கு அல்லாஹ் 1 லட்சம் தான் விதிச்சிருக்கிறான். இத முயற்சி பண்ணுவோம், இத முன்னேற்றம் பண்ணுவோம். 1 லட்சம் நம்ம காசு, அது நம்மள்ட்ட இருக்கும். லாபம் வந்தால் நஷ்டம் வந்தால் 1 லட்சத்தோட போயிடும். அடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் அதிகம் வாங்கினோம்னா யார் காசு? அது நம்ம காசா? அந்த 5 லட்சம் அடுத்தவங்க காசு, அது நிக்கும் போகும். அந்த கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம இருக்கிற 1 லட்சமும் போய் இருக்கிறதும் போச்சுடா லொல்லக்கண்ணான்னு போவான்ல, அந்த மாதிரி நிலை தேவையா? அல்லாஹ் நமக்கு இதைத்தான் விதிச்சிருக்கிறான். இந்த 1 லட்சத்தை அதிகப்படுத்த பார்ப்போம், இதை 2 ஆக்க பார்ப்போம், இதை 4 ஆக்க பார்ப்போம் என்கின்ற தன்மை ஒருவனுக்கு வேண்டும். அதே போல நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி, நகை வாங்குவாங்க, ஒரு நகை போட்டிருப்பாங்க, நெக்லஸ் இருக்கும், கம்மல் இருக்கும், இன்னொரு டிசைன்ல கம்மல் தேவைப்படும். இப்ப என்ன பண்ணுவாங்க? இருக்கிற காசை திரட்டி புரட்டி தங்க காசு வாங்கி வச்சுக்குவோம், பிறகு கம்மல் செய்யறதுக்கு ஈஸியா இருக்குன்னு வாங்கி வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த காசை வச்சு ஒரு 2 பவுன் காசா இருக்குது, நம்ம ஒரு 4 பவுன் செயினா போடலாம்னு இருந்தோம், 4 பவுன் நெக்லஸா, ஆனா 2 பவுன் இருக்குது. இப்ப 2 பவுனுக்கு என்ன பண்றது? தங்க விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்கறனால இந்த 2 பவுன் கடன் வாங்கி விட்டுருவோம். கடனை வாங்கி இருக்கிற 2 பவுனையும் அந்த 2 பவுனுக்கான கடனை வச்சு 4 பவுன் நெக்லஸ் வச்சு சம்பாதிப்போம், சேர்த்துக்குவோம் நினைக்கிறாங்க. இந்த 2 பவுன் நம்ம காசு, அந்த 2 பவுன் அடுத்தவங்க காசு. இதை அடைக்க நம்ம என்ன பண்ணணும்? மாசம் மாசம் கட்டணுமா? மாசம் மாசம் திரட்டணுமா? மாசம் மாசம் புரட்டணுமா? இருக்கிறதுக்கு நமக்கு நாமளே சுமையை அதிகப்படுத்துறோம்னா அங்க என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நமக்கு விதிச்சது இதுதான் என்று போதும் என்ற மனம் வேண்டும். அதே நேரத்தில் வியாபாரமா இருக்கட்டும், உலகத்தின் அனைத்து தேவைகளா இருக்கட்டும், இதுதான் நிலை. இந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆதமுடைய மகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்று போதும் என்ற மனசு வரணும். வரலன்னு வைங்களேன், அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. எந்த அளவிற்கு? 2 தங்க ஓடைகள் போகிறது, ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லனா பல டன் கணக்கில் தங்க வரும். அதுல அள்ளி மண்ணை சலிச்சு சாக்கடையை சலிச்சு அதுல ஒரு 2 பவுன் தங்க, அதுல வேற்று அல்ல ஒரு 40 லிட்டர் தண்ணி, 40 லிட்டர் மண் தங்கம், அப்படி பொன்னாக கிடைக்கும். அள்ளுவதெல்லாம் பொன், மின்னுவதெல்லாம் பொன். அப்படி கிடைச்சு 2 ஆறு ஓடினாலும் மனுஷன் நினைப்பான் 2 ஆறு தானே ஓடுது, இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஓடினா என்ன நினைப்பான். இதுதான் மனுஷ புத்தி. பேராசைய பெருநஷ்டம் சொல்லுவார்களவா? ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்லுவார்கள்? ஒருத்தன் இருந்தானோ, ஒரு பாடகன், கவிதை நல்லா வாசிப்பான். அரசர் அறிவிக்கிறாரு, நான் ஒரு கவிதையை சொல்றேன், இந்த தலைப்புல கவிதையை தயாரிச்சு வந்தா உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும்டாச்சு. அப்போ ஒரு தலைப்பை சொல்லியாச்சு, கவிதையை தயாரிச்சுட்டு வரான். இந்த கவிதையை தயாரிச்சுட்டு வந்தவன் யாருன்னா 1ஆம் நம்பர் பேராசை பெருச்சாளி, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்க. இந்த மாதிரி ஆளு கூப்பிட்டாச்சு, கொண்டு கவிதையை வாசிக்கிறான். பேஸ் ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்றான், உனக்கு பரிசு கொடுக்கணுமே, நீ என்ன செய்யற, என்னுடைய அரண்மனைக்கு பின்னாடி போய் நின்று, அங்கிருந்து நீ எவ்வளவு தூரம் ஓடுறையோ அந்த இடமெல்லாம் உனக்கு தான் சொந்தம்ட்டான். என்ன சொத்து! சும்மா ஒரு அரண்மனை வச்சுக்கிட்டாங்கிறது சொத்தல்ல, அரண்மனைக்கு பின்னாடி போய் நின்று இவன் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடினான்னு வைங்க, அந்த 1/2 கிலோமீட்டர்ல இருக்கிற அத்தனை ஏக்கரா சொத்து யாரு பேர்ல? இந்த கவிஞன் பேர்ல தான். இவன் பேராசை பிடிச்சவன். இவன் என்ன பண்றான், அரண்மனை பின்னாடி பாக்குறான், இங்க இருக்குது, நம்ம இங்க இருக்கிறோம், எவ்வளவு இருக்குது, 1/2 சென்ட் கூட கிடையாது. ஓட ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஓடிட்டான். மூச்சு திணறி திரும்பி பாக்குறான். இவன் திரும்பி இதோட நிப்பாட்ட வேண்டியதானே? 2 கிலோமீட்டர் பின்னாடி இருந்துச்சுன்னா எத்தனை ஏக்கர், பல 100 ஏக்கருக்கு நம்ம சொந்தக்காரர் ஆயிட்டோம்னு வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே? இவன் இதை பாக்குறதுக்கு பதிலா அந்த பக்கம் பார்த்துட்டான். அதான் பிரச்சனையே. இந்த பக்கம் பார்த்தா அரண்மனை கொஞ்சம் தூரமா தெரியுது, ஒரு 2 கிலோமீட்டர், பல 100 ஏக்கரா கிடைச்சிருச்சு. இதோட நின்று இருந்தா திரும்பி வந்திருப்பான். இவன் அந்த பக்கம் பார்த்துட்டா அது பல்லாயிரம் ஏக்கர் தெரியுது. ஆஹா, இந்த பக்கம் சில 100 ஏக்கர் தான் நமக்கு சொந்தம். இங்க பாருங்க எவ்வளவு ஏக்கர் சொத்து இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இனி எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஏக்கரை சம்பாதிப்போம்னு சொல்லி ஓட பார்க்கலாம், ஓட முடியல, மூச்சு திணறுது. அப்பதான் யோசிக்கிறான். பேராசை பாருங்க, நம்ம கொஞ்சம் நடந்து போனோம்டா ஒரு 2 ஏக்கர் கிடைக்கும்ல. இருக்கிறதுலயும் புத்தி பாருங்க, அந்த கொஞ்சம் நெஞ்ச இடம் விட மாட்டாங்க. நடந்து போனா ஒரு 2 ஏக்கர் கிடைக்கும் சொல்லி நடந்து போயிடறான். ஒரு 2 ஏக்கர் கிடைச்சிருச்சு. திரும்பி பாக்குறான், சரி 2 ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்ப திரும்பணும்ல.
இனி நம்ம நடந்து முடியாது, ரத்த வாந்தி வந்துரும், கொஞ்சம் தவழ்ந்து போய் 1 ஏக்கர் அது கிடைக்கும்ல அப்படின்னு தவழ்ந்து போனா ஒரு 1 ஏக்கர் கிடைக்குது. அப்பவாது அடங்கணுமா இல்லையா மனசு? திரும்பி பார்க்கறான், அப்புறம் பார்க்கறான் பெருசா இருக்கு. நம்ம தவழ்ந்து போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், உருண்டோம்னா ஒரு 2 சென்ட் இடம் கிடைக்கும்ல. எதுக்கு? கழிவறை கட்டுறதுக்கு. ஏன் அவ்வளவு பெரிய ஏக்கர் அவ்வளவு 10 போல இருக்கு அவனுக்கு கழிவறை. இருக்கிற 2 சென்ட்டை விடக்கூடாதுன்னு உருண்டான். உருண்டதோட ஆள் அதோட காலி. அதுக்கப்புறம் அரசர் கூப்பிட்டாரு, எங்கடா போனவன் போனாண்டின்ட்டாங்க, தூக்கிட்டு வாங்கடா. என்ன பண்றது? அவன் ஓடினதுக்கு, நடந்தது, தவழ்ந்ததுக்கு இப்ப என்ன பரிசு கொடுக்கலாம்? 6 அடி குழியில தூக்கி புதைங்க, அதான் அவனுக்குன்ட்டாங்க. புரிஞ்சு போச்சா? இதத்தான் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க கதை வச்சு. ஆனா அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசு, செல்வம் சேர்க்கிற ஆசை அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பி விட்டது, திசை திருப்பி விட்டது. எந்த மாதிரி திருப்பி இருக்கிறதுனா, அந்த ஆசையில நீங்க அடிமையாகி போய்விட்டால் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபர் குழியை சந்திக்கிற வரைக்கும் அது விடாதுங்கிற அல்லாஹ். அதான் நடக்குது. அந்த மாதிரி பேராசை தன்மையை அடக்கி கொண்டு, கட்டுப்படுத்தி கொண்டு, குன்ஃபித் துன்யாக்க அன்னக கரீப், இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அந்நியனை போன்று, இந்த உலகத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்று நினைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆபிரி சபீல், ஒரு வழிபோக்கனை போல வெளியூர்ல வந்திருக்கிறீர்கள், மீண்டும் வேற ஒரு ஊருக்கு போக போகிறீர்கள், இடையில இறங்கி இருக்கிறீர்கள், உங்க தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி வழிபோக்கனை போன்று நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அது மாதிரி நாம இருந்து கொண்டால் இந்த உலகம் நம்ம காலுக்கு அடியில இருக்கும். இல்ல எவ்வளவுதான் இந்த உலகத்தை நம்ம அள்ளி தூக்கி வைத்தாலும் நம்ம சாகர வரைக்கும் இந்த பேராசை விடாது. இந்த கட்டுக்கோப்பு நமக்கு வர வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்து அவனுடைய ஆசை கடன் பக்கம் போகும். நம்ம பெண்கள்ட்ட தானே ஃப்ரிட்ஜ் இருக்காதுங்க, எப்படியாவது கடன் வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்க நினைப்பாங்க. தேவையா? அப்படி ஒரு நிர்பந்தமா? ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி உயிர் வாழவே மௌத்தா போயிருவோமா? இல்ல, எப்படியாவது 10,000 கடன் வாங்கணும். ஏன்? அது வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கல, அது சிறுக சேமிப்பு செய்வோம், 1000 சேமிப்போம், 10,000 ஆன பிறகு கொடுப்போம். அப்படி வைங்க. நம்ம என்ன பண்றது? 10,000 கடன் வாங்கிறது, அதுக்கப்புறம் மிக்சிக்கு 2,000 வாங்கிறது, இப்படியே வரிசையா வாங்கிட்டு போனா எல்லாம் வாங்கினதோட நஷ்டப்பட்டு திருப்பி கொடுத்துறது. இந்த மாதிரியான நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். நாம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த கடன் நம்மளை எங்க கொண்டு போய் விடும்னா, கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுகுஃபரு குல்லு தன்பின், அதாவது யுகுஃபரு லி ஷஹீதின் குல்லு தன்பின், ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்கின்ற எத்தனையோ தியாகங்களில் உச்சகட்டமானது உயிரை தியாகம் செய்வது. அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர்க்களத்திலே ஷஹீதானவர்கள், தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள், குத்துயிரும் கொலையுருமாக இறந்து போனவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே சொர்க்கத்திலே சிட்டுக்குருவிகளாக பறக்கக்கூடிய, பச்சை கிளிகளாக பறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பொருந்தியவர்கள், உடனடியாக சொர்க்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இல்ல தைன், அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் ஒரு மனிதனிடம் அவன் வாங்கிய கடன் அதை ஒப்படைக்கும் வரை, அதற்கு கணக்கு தீர்க்கும் வரை இவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த கடன் எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சில பேரை பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவனுக்கு கடுமையான வேதனையை தருவான். அவர்களில் ஒருவன் யார் தெரியுமா? அத்தையூஸ், சொரணை கட்டவர்கள், ரோஷம் கெட்டவர்கள், செருப்பில் அடித்தாலும் வெட்கம் இல்லாதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்கள். அந்த நிலைக்கு எந்த மூமினும் ஆளாகிவிடக் கூடாது. அப்படி திட்டுனா கோபம் பொங்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் ரோஷப்படக்கூடியவனாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கடன் எந்த நிலைக்கு இவனை தள்ளுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவன் இன்னொரு இடத்திலே கடன் வாங்கி விட்டான், வட்டிக்கு இல்ல, வட்டி இல்லாத கடன். அந்த கடனை, கொடுத்த கடனை திருப்பி இவன் கேட்கிறான். கேட்கிற பொழுது அவன் தராவிட்டால் இவன் வாய்க்கு வந்தபடி திட்டுகிறான். இவனுக்கு உரிமை உண்டுன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசனையும், அந்த ரோஷமும், அந்த தகுதியும், அந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் இழந்து நின்றாலும் இது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதா போயிருச்சுன்னு சொல்லுகிற பொழுது இவனுடைய மானத்தை இழக்கிறான் இந்த கடனின் காரணமாக. அவன் மூஞ்சி பார்க்கிற பொழுது பல்லிழித்துக் கொண்டு நிற்கிறான். அவனுடைய குற்ற குறைகளை கூட கண்டிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறான்.
கூலி குறுகி விடுகிறான் கடனின் காரணமாக. இந்த சுயமரியாதையை இழந்து இப்படி ஒரு கடன் தேவையா? அதுல இருந்து கிடைக்கிற ஒரு பொருள் தேவையா? இதையும் தாண்டி என்ன தெரியுமா, கடன் வாங்குவார்கள். கடனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கையா இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எச்சரிக்கை? தொழுகையிலே பிரார்த்தனை செய்கிறார்கள். தன்னுடைய அத்தஹியாத்தினுடைய அந்த இருப்பிலே இருந்து கொண்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மல்சமி வல் மக்ரமி, இறைவா பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. இது சஹாபாக்களுக்கு விளங்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தஷஹுதுடைய இருப்பிலே இருந்து கொண்டு கேட்கிற பிரார்த்தனை விளங்காது. ஆனால் தொழுகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள். இந்த பிற கோரிக்கைகள் வைப்பதோடு ஒரு பிரார்த்தனை வரும் அல்லவா, அந்த பிரார்த்தனையில இந்த பாயிண்ட வைப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மல்சமி வல் மக்ரமி, இறைவா பாவம் செய்யறதுல இருந்தும் கடன் வாங்குறதுல இருந்தும் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் இறைவா. என்னை பாவம் செய்யாத அளவிற்கு பாதுகாத்து இறைவா, கடன் வாங்காத அளவிற்கு என்ன பாதுகாத்து இறைவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. உண்மையிலேயே கடன் வாங்குவதற்கு தகுதியான ஒரு நிலை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் இருந்துச்சு. கைத்து கட்டிலே உறங்கிய தூதர் தன்னுடைய முதுகிலே சிகப்பு நிற சுவடுகளால் தழும்புகளை பெற்ற வடுக்களை பெற்ற ஒரு நிலையில் ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு வல்லரசு நாட்டின் ஆட்சி தலைவர், சிறந்த குடும்ப தலைவராக விளங்கிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு கதவு கிடையாது. ஒரு ஆட்சி தலைவருடைய வீட்டுக்கு கதவு கிடையாதுங்க. பகலில் தான் அது கதவு, அந்த பாய் கதவாக பயன்படுகிறது, இரவிலே அது விரிப்பாக பயன்படுகிறது. இந்த அளவிற்கு ஒரு கதவு கூட இல்லாத அளவிற்கு ஒரு ஆட்சி தலைவருடைய இல்லம். அந்த இல்லம் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற ஒரு பரப்பளவு கொண்ட இல்லம் கிடையாது. அன்றை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுவார்கள். தொழுகிற பொழுது என்னுடைய காலை குத்தி விடுவார்கள். எப்பொழுது சஜிதாவுக்கு வருகிற பொழுது குத்துவார்கள். நான் காலை மடித்துக் கொள்வேன். சஜிதா செய்துவிட்டு எழுந்து விடுவார்கள். நான் காலை நீட்டிக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் கேட்கிறார்கள், மூமின்களின் அன்னையே ஆயிஷா அவர்களே, நீங்கள் ஏன் அன்றைய காலத்தில் இப்படி காலை நீட்டி காலம் அடைச்சு இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி சொல்றாங்க, அன்றைய காலங்களில் எங்களுடைய வீடுகளில் விளக்கு கிடையாது. ஒரு ஆட்சி தலைவருடைய வீட்டுல விளக்கு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் கிடையாதுங்கிறது இன்னொரு பக்கங்க. இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஜிதா செய்கிற பொழுது காலை மடித்துக் கொள்வார்கள் என்றால் ஒரு 6க்கு 6 அளவு தானே வீடே இருந்திருக்கிறது. ஒரு 36, 40, 50 சதுரடியில ஒரு இல்லம் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அல்லாஹ்வின் தூதரவர்கள் கடன் வாங்குவதற்கு மிகவும் தகுதி பெற்றவர்கள். அந்த நேரத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எத்தனையோ பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள், ஆனா இந்த கடன் விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு ரொம்ப எச்சரிக்கையாக கேட்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் கடனிலிருந்து ஏன் பாதுகாவல் தேடுறேன் தெரியுமா? இந்த கடன் தான் மனிதன் வாக்குறுதி கொடுத்தால் அவனை வாக்குறுதியை மீற செய்து விடும். நாளைக்கு தரம்பா, நாளைக்கா தருமா, அடுத்து தருவான். நாளைக்கு தந்துடுறாங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாங்க, 100 ரூபாய் வாங்கிட்டு போங்கம்பா, வராது. அவன் வாக்குறுதி கொடுத்து மாறு செய்ய வைக்கும். அவன் பேசினால் அவனை பொய்யனாக்கி விடும். அதான் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவர் வெளியே போய் காம நேரம் ஆச்சும்பாங்க. அதான் நடக்குது. அவனை பொய் பேசி அவனுடைய நாணயத்தை, அவன் வாயை திறந்தா மிகப்பெரிய பொய்யா புலவரா இருக்கிறாண்டு அவனுடைய தன்மையை கெடுக்கிற, அவன் வாக்குறுதி கொடுத்தா நம்பிக்கையே இல்லாத அளவிற்கு நம்பிக்கை மோசடிக்காரன் என்கிற பெயரை பெற்றுத் தருகிற ஒரு நிலைக்கு ஆளாக்கியது சல்லி காசு வாங்கினானே கடனாக, அதுதான். இந்த கடனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வந்துவிடக் கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னும் ஒரு பழி மேலாக ஜனாசா கொண்டு வரப்படும். இன்றைக்கு நம்ம ஊர்ல ஜனாசா கொண்டு வரப்படும் பொழுது அவன் கடனாளியா பார்க்க மாட்டாங்க, அவன் குஷ்டரோகியா பார்க்க மாட்டாங்க, அவன் எந்த நிலையில இருந்தான் தேவையில்லை. அவனை அடக்கம் பண்றதுக்கு ஜமாத்துக்கு எவ்வளவு காசு தருவீங்க, இதுலதான் இவன் குறியா இருப்பான். குழிய தோன்றதுக்கு எவ்வளவு காசு, கஃன் போடுறதுக்கு எவ்வளவு காசு,
அடக்கம் பண்றதுக்கு எவ்வளவு காசு, பாத்தியா ஓத எவ்வளவு காசு, இதுல அவன் உஷாரா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிற பொழுது ஆரம்ப காலத்துல வறுமை உச்சகட்டத்தில் தாண்டவமாடிய காலகட்டத்தில் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆமாம், இறந்து போனாரே, இவர் சில கடன் வாங்கியிருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இவருக்கு கடனை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தகப்பனாரின் கடனுக்கு நான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவார்கள். இல்லை என்றால் சல்லூலி சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுங்கிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது அந்த ஜனாசாவினுடைய மன்னரை வேதனையிலிருந்து, மறுமை வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த கடன் அடைத்து விடுகிறது, தடுத்து விடுகிறது என்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா பிற்காலத்துல அவருக்கு கடன் ஏற்பட்டால் பைத்துல் மால்ல இருந்து அடைக்கக்கூடிய நிலைக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மறுமையில அவன் வந்து நின்னா என்ன ஆகும்? யார்கிட்ட எல்லாம் அவன் கடன் வாங்கினானோ அந்த கடனுக்கெல்லாம் இவன் அமல்களை இழந்து நஷ்டவாளியா போய்விடுவான். அதனால் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சாபக்கேடாக, அது மிகப்பெரிய ஒரு அமானித மோசடியாக, நமக்கு வருகின்ற கழுத்து மேல் வைக்கப்படுகிற கத்தியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உயிர் போகிற நேரத்துல, நிர்பந்தமான நேரத்துல நமக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்தால் அப்ப பார்ப்போம். இல்லையா, இந்த கடன் பக்கம் தயவு செய்து எட்டி பாத்திர வேண்டாம். எந்த தேவையும் இந்த கடனால் பூர்த்தி செய்கிற தன்மை நமக்கு வந்துவிடக் கூடாது. அதை நாம கவனத்தில் வைக்க வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன? இந்த கடனை வாங்குகிற பொழுது வட்டிக்கு கடன் வாங்குறது. வட்டிக்கு கடன் வாங்குறமே, இது எந்த அளவிற்கு நம்மை நாம் அழித்துக் கொள்ளுகிற தன்மை என்பதை வாங்கக்கூடியவனும் உணர்வதில்லை. இந்த வட்டிக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்கி திங்கிறானே அவனும் மனித மிருகமாக திகழ்ந்து விளங்குவதை பார்க்கிறோம். அட, வட்டிக்கு கடன் கொடுக்க வாங்குறமே, வட்டி பேசி கடன் வாங்குறமே, இது எவ்வளவு பாவமானது. அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அதை நம்ம செய்யலாமான்னு யோசிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு நமக்கு ஒரு நகை இருக்கிறது, அது வித்துடுங்க, கடன் வாங்க, உயிர் போற கட்டமா இருந்தா. ஒரு இடம் இருக்கு, வித்துட்டு கடன் வாங்க, உயிர் போற கட்டமா இருந்தா. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கடன் வாங்குவேன், வட்டிக்கு வாங்குவேன், என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்வுடைய அந்த வரம்பை மீறித்தான் என்னுடைய வாழ்க்கை நடத்துவேன்னா இது என்ன வாழ்க்கை? நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை இழந்திருக்கிறோம்? அப்ப ஒண்ணு இல்லை. அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படி இழந்தார்கள்? சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போகிறார். இந்த நாடு துறந்து செல்கிற பொழுது மக்காவாசிகள் சொல்கிறார்கள், சுஹைப் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த மக்காவுல சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருக்குது. இப்ப நீங்க மதீனாவுக்கு போறீங்களே, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி நீங்க மதீனாவுக்கு போவதாக இருந்தால் உங்க சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போங்க பாப்போம், அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சுட்டு போங்க பாப்போம் என்று சொல்கிறார்கள். அதற்கு சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், மக்களே, நான் என்னுடைய சொத்துக்களை இழந்து விட்டு உங்களிடத்திலேயே கொடுத்து விட்டு அப்படியே தனிமரமாக மதீனாவுக்கு போனால் என்னை விட்டு விடுவீர்களா என்று கேட்கிறார்கள். தாராளமாக அனுப்பிவிடுவோம் என்று சொல்கிற பொழுது, இன்னீக்கல் தரத்து மாலன், நான் திட்டவட்டமாக என்னுடைய சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இன்னி உஷீதிபிக்கும், இறைவா, இவர்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன், என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டேன் என்று சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்துதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரின் காதுக்கு எட்டுகிற பொழுது ரபிஹ சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் லாபத்தை அடைந்து கொண்டார், மிகப்பெரிய செல்வத்தை அடைந்து கொண்டார் என்கின்ற நன்மாராயம் பெறுகிற ஒரு செய்தியை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். இந்த அளவிற்கு சஹாபாக்கள் செல்வத்தை தியாகம் பண்ணியது போல நம் தேவைக்காக, நம்முடைய நிர்பந்தத்திற்காக, நம்முடைய நகையை வித்தா என்ன, நம்முடைய இடத்தை வித்தா என்ன, அப்படி இடத்தை விற்காம, நகையை விற்காம, சொத்தை விற்காம, பொருளை விற்காம, கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி அல்லாஹ்வின் வரம்பை மீறித்தான் செய்வேன் என்றால் நாம என்னங்க ஈமான்தாரி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லானல்லாஹு ஆக்கில ரிபா, வட்டியை வாங்கி திங்கிறானே அவனை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். ஓ மூக்கிலஹு, வட்டியை திங்கி கொடுக்கிறானே, வட்டிக்கு கடன் வாங்குறானே இவனை நாசமாக்குவான். வ காத்திபஹு, இன்னாரிடம் இத்தனை ரூபாய் வாங்கினார் என்று எழுதுறானே
அவனை நாசமாக்குவான், அதற்கு சாட்சியாக இருப்பவர்களையும் நாசமாக்குவான். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சபிக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய சாபம் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சாபம். அல்லாஹ்வினுடைய அழிவு சாதாரண அழிவு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா, இந்த உலகம் தூள் தூளாக நொறுக்கப்பட்டு விட்டால் அதோடு அழிஞ்சு நாசமா போயிருவோம். காப்பாத்துறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சின்ன 1 ஹெக்டார் 2 ஹெக்டார் 3 ஹெக்டார் நிலாதரு வந்தா வீட்டுல எவனும் குடியிருக்க மாட்டேங்கிறான், ரோட்ல வந்து குழும்பிடுறான். என்னாச்சு? உங்க வீட்டுல ஆடுச்சா? உங்க வீட்டுல ஆடுச்சா? அசஞ்ச மாதிரி தெரிஞ்சு, சேர் அதிர்ந்த மாதிரி தெரிஞ்சு, 4 பொருள் விழுந்த மாதிரி தெரிஞ்சு, அப்படியே அலப்பறி ஆயிரம். நைட்டெல்லாம் தூக்கம் இல்ல. அது இன்னும் ஆட்டத்தை கூட்டிவிட்டால் அதோடு பஸ்மம் ஆயிருவான். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த காரியத்தை தடை செய்திருக்கிறானோ அதன் பக்கம் தலை வைத்து படுத்து விடக் கூடாது. அதே மாதிரி வட்டியை வாங்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த எச்சரிக்கை தேவை. வட்டியை கொடுக்கிறான்ல, வட்டிக்கு கடன் கொடுக்கிறான்ல, இந்த வட்டி மூசா இவன் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருந்தால், இரக்க குணம் கொண்டவனாக இருந்தால், மனித அரக்கனாக திகழாமல் அல்லாஹ்வுக்கு பயந்தவனா இருக்கணும். கடன் எதற்கு கொடுக்கிறோம்? கடன் சாதாரண காரியமா? ஒரு மிகப்பெரிய தர்மம், மிகப்பெரிய உதவி, மிகப்பெரிய தியாகம். நம்முடைய சொத்தை ஒருத்தனுடைய அவசரத்திற்காக, ஒருத்தனுடைய நிர்பந்தத்திற்காக, ஒருத்தனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய இந்த காசு மிகப்பெரிய ஒரு தான தர்மம் அல்லவா? எத்தனையோ பாய பார்க்கணும். 5 ஹஜ் செஞ்சுட்டு வந்தேன், 7 ஹஜ் செஞ்சுட்டு வந்தேன்மா. சொந்தக்காரன் கடன் பட்டிருப்பான், கடன் கொடுக்க மாட்டான், கை நீட்ட மாட்டான், 5 பைசா செலவு பண்ண மாட்டான், ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுக்குவான். 10 ஹஜ் செஞ்சுட்டு வந்தேன். சொந்தக்காரனை கை விரிக்க வச்சிருவானா, இவன் கூனி குறுகி வெளியே போய் கடன் வாங்குவான். இந்த கடன் வாங்குற இடத்துல அவன் யோசிச்சானா, இவன் எதுக்கு வாங்குறான்? கஷ்டத்துக்காக வாங்குறான், நிர்பந்தத்துக்காக வாங்குறான். இவனுக்கு நம்ம செய்யணுமே, உதவி செய்யணுமே என்கிற எண்ணம் இந்த கடன் கொடுக்கக்கூடியவனுக்கு வரணும். இதனால் என்ன பாக்கியம் கிடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வியாபாரி இருந்தார், நிறைய சொத்துக்களை வைத்திருந்தார். அவர் என்ன செய்வாராம்? தன்னுடைய கடன் பொருளாதாரத்தை தேவைப்படுபவர்களுக்கு கடன் கொடுப்பாராம். யாரெல்லாம் கடன் கொடுக்க ஆர்வப்பட்டு அது கொடுக்கிறார்களோ அதை வாங்கிக் கொள்வார். யார் கடன் கொடுக்கிற திருப்பி ஒப்படைக்கிற நோக்கம் இருந்தாலும் அன்றைக்கு அவருக்கு முடியவில்லையோ அதை தள்ளுபடி செய்வார். பரவாயில்ல, பிறகு கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்காத விட்டு போதும் என்று தள்ளுபடி செஞ்சிருவார். இந்த மாதிரி தள்ளுபடி செய்கிறார் அல்லவா? இப்படிப்பட்ட தள்ளுபடி செய்வதற்காக அல்லாஹ் இவருக்கு சுவன பூஞ்சோலையை ஆகுமாக்கி விட்டான். எப்படி மலக்குமார்கள் கேட்பார்கள், நீங்க சொர்க்கத்துக்குள்ள வரீங்களே, உங்களை சொர்க்கத்துக்கு வர வைக்கிற அளவுக்கு நீங்க என்ன காரியம் பண்ணீங்கன்னு கேட்பாங்களாம். அவரு சொன்ன, நான் அவ்வளவு பெருசா ஒண்ணும் பண்ணலீங்க, நான் ஒரு பணக்காரனா இருந்தேன், தேவைப்படுறவங்களுக்கு கடன் கொடுத்தேன். நீ கடனை வாங்கிட்டு வரும் பொழுது கடினமா நடந்துக்காதீங்க. யாரு கஷ்டத்துல இருக்கிறானோ அவனை பார்த்து அவனுக்கு தேவையா இருந்தா அப்படி தள்ளுபடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த தள்ளுபடி பண்ணதுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அவர் தள்ளுபடி பண்ணது கொஞ்சம் காசு தான். இந்த 50 வருஷ வாழ்க்கையில, 60 வருஷ வாழ்க்கையில அவர் இழந்த சொற்ப தொகைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து மறுமையில அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியம் அவர் கிடைச்சது. எந்த அளவுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று 7 சாராரை சொல்றாங்க இல்லையா? நம்ம சஹீஹுல் புகாரியில 660வது ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். 7 சாரார். அவர் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய பிரம்மாண்டமான நிழலை எந்த நிழலும் இல்லாத மறுமை நாளிலே தன்னுடைய வேர்வை துளிகளால் சிலர் தன்னுடைய கரண்டை வரை, சிலர் தன்னுடைய முட்டிகள் வரை, சிலர் தன்னுடைய இடுப்பு வரை, சிலர் தன்னுடைய தோள் புஜம் வரை, சிலர் மூழ்கடிக்கப்படுகிற வரை தள்ளாடி கொண்டிருக்கிற அந்த நாளிலே லா நில்ல இல்லா நில்லஹு, தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அந்த அர்ஷின் நிழலை தருகிறான் என்ற செய்தியை நாம கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று ஆர்வப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த 7 சாராரோடு 8வது ஒரு சாரார் இருக்கிறார். அந்த சாரார் தான் யார் தெரியுமா? கஷ்டத்திலே, துன்பத்திலே, தேவைக்கு ஏற்ப கடனை கொடுத்துவிட்டு அந்த கடனாளி கடன் அடைக்கிற எண்ணம் இருந்தாலும் அவனுக்கு முடியவில்லை என்றால் அவனுடைய சிரமத்தை போக்கி கடனை தள்ளுபடி செய்யக்கூடியவனுக்கு அர்ஷின் நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றான். இது கடன் கொடுப்பவனுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற முன்னறிவிப்புகள், ஏற்பாடுகள். அதே போல கடன் வாங்குறவனுடைய தன்மை எப்படி இருக்கணும் தெரியுமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் திருப்பி அடைக்கணுங்கிற எண்ணத்துல கடன் வாங்குறானோ திருப்பி அடைக்கிற மாதிரி அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்துருவான். யாரு கொடுக்க கூடாது ஏமாத்திர ஏப்பச்சாப்ப பண்ற மாதிரி எண்ணத்துல கடன் வாங்குறானோ அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே நிலையில ஆக்கிடுவான். அப்ப கடன் வாங்குறதா இருந்தா, உங்க நிர்பந்தத்துக்கு வாங்குறதா இருந்தா, நம்ம இக்கட்டான சூழ்நிலைக்கு வாங்கலாம். என்ன நிலையில வாங்கணும்? எப்படியாவது அடைச்சிருவேன், அவர் 10 நாள் டைம் கொடுத்தார் 8 நாள்ல கொடுத்துருவேன் என்கிற சுயமரியாதை அடமான வச்சு வாங்கணும். அந்த மாதிரியான ரோஷத்தன்மையோடு வாங்க வேண்டும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். இதுதாங்க கடன். இந்த நிலைக்கு ஒருவன் உஷாராக இருந்தால், இப்படி கடன் கொடுப்பவன் இந்த அளவிற்கு பல்வேறு செய்தி விழிப்புணர்வோடு இருந்தால் வட்டி வாங்குவானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எந்த அளவுக்கு சொல்கிறான்? எவ்வளவு பெரிய சுரண்டல்! ஒருத்தன் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், 10 நாளைக்கு 1000 ரூபாய். இதே நேரத்தில் ஒருத்தன் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். இப்ப அவனுக்கு திருப்பி ஒப்படைக்கும் போது 1100 ரூபாய் கடன் ஒப்படைக்கணும் இல்லையா? 100 ரூபாய் வட்டி. 100 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 நாள் உழைக்கணும் இல்லையா? அதே நேரத்தில் 1100 ரூபாய் கொடுப்பதற்கு 11 நாள் உழைக்கணும். வாங்கின காசு 10 நாள் உழைப்பு தான் வாங்கியிருக்கிறான். 10 நாள் உழைச்சால் என்ன காசு சம்பாதிப்பான்? 1000 ரூபாய். அந்த தொகையை தான் வாங்கியிருக்கிறான். அந்த தொகையை அடைக்கிறான். அதற்காக 11 நாள், மொத்தம் 1 நாள் எக்ஸ்ட்ரா கஷ்டப்படுகிறான். இந்த 1 நாள் இவனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கஷ்டப்பட்டான் அல்லவா? இதைத்தான் வட்டியாக கொண்டு போய் கொடுக்கிறான். இப்ப 1 லட்சம் ரூபாய் வாங்குகிறான் என்றால் பல மாதங்கள் இவனுடைய உழைப்பு வட்டியாக அப்படியே போய் சேர்கிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பிடாதீங்க, இது பாவம், ஒரு மனிதனுடைய உயிரை உறிஞ்சக்கூடிய செயல், ஒரு காலத்தில் செஞ்சிடாதீங்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம் உலக பொருளாதாரத்தின் மோகம் எந்த அளவுக்கு வந்து தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸியன்ன அலன்னாசி ஸமானுன், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், அந்த மக்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று சொன்னால், லா யுபாலில் மர்ஹூமா அகத மினல் மாலி, அவன் மனிதன் சம்பாதிக்கிற காசு பணத்துல மினல் ஹலால், நாம் இப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இப்படி அவசரமான உலகத்துல செல்வத்தை திரட்டிக்கிட்டு இருக்கிறோமே, இது ஹலால் தானா என்று கூட சிந்திக்க மாட்டான். அவுமினல் ஹராம், அல்லது இது ஹராமா இருக்குமா என்றும் சிந்திக்க மாட்டான். அந்த காசு கிடைச்சா போதும், என்ன செஞ்சாலும் சரி. அந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டு தான் இன்னைக்கு எப்படி எல்லாம் கடன் வாங்குறான். வட்டிக்கு கடன் வாங்குறான் ஒரு பக்கம், எந்த அளவுக்கு வட்டியை வாங்குறான், கடன் கொடுத்து வட்டி வாங்குறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, நான் யாரும் கடன் கொடுக்கலீங்க, ஏன் பணத்தை பேங்க்ல போய் சேமிச்சு வச்சேன், அவனா வட்டி தந்தான், நானா வாங்கிட்டேன். இது நம்ம காசா? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சகதி நம்ம மேல ஒட்டிக்கிச்சு, அப்படியே அலங்காரம் பண்ண மாதிரி வருவோமா? என்ன வந்திருக்கீங்க, நானா போனேன், நானா சகதியில குதிச்சேன், அதுவா வந்து ஒட்டிக்கிச்சு சொல்லுவோமா? சாக்கடை மூஞ்சில தெரிச்சிருச்சு, நீங்க நிப்பமா? ஏங்க இப்படி நிக்கிறிய? நானா போனேன், அதுவா தெரிச்சிருச்சு, என்ன பெருமையா? இல்ல. இது மாதிரி தான் அதை உடனே அகற்றுவதற்கு முயற்சி செய்வது போலத்தான் இந்த வட்டி பணம் நமக்கு உடந்தது அல்ல. பலருடைய ரத்தம், பலருடைய மானம், பலருடைய உயிர் அந்த வட்டி பணமா வந்து சேர்ந்திருக்குது. 4 லட்சம் ரூபாய் உள்ள போட்டு வச்சிருக்கிறோமா, இந்த 4 லட்சத்தை நமக்கு நம்முடைய சம்மதம் இல்லாம 4 பேருக்கு கடனை கொடுத்து அவனை விரட்டி பிடிச்சு 4.5 லட்சம் ரூபாய் கடனாக திருப்பி வாங்கி அந்த வட்டியை சேர்த்து நமக்கு கொடுக்கறானே, பலருடைய உயிரை கை வைத்து வந்த காசு தேவையா? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறான், பிக்சட் டெபாசிட்ங்கிறான். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 6 மாசம் நாங்க வேற எங்கேயும் போடல, வியாபாரத்துல போடுறோம், லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம், இப்படி ஒரு காட்டிக்கலாம். என்னடா லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம், பரவாயில்லையே, ஆனா லாபம் மட்டும்தான் வரும். சொல்றது இப்படி, லாபம் மட்டும்தான் வரும். இன்னொன்னு என்ன, ஷேர் மார்க்கெட்டு நாங்க வியாபாரத்துல தான் போடுவோம், எந்த வியாபாரத்துல அது சொல்ல மாட்டான். நம்ம என்ன பண்ணோம், கண்ண மூடி ஷேர் மார்க்கெட் கொடுப்போம். இது எப்படிங்க கொடுக்க முடியும்? அது எப்படி ஹலால் ஆகும்? நமக்கு என்ன பார்க்கிறோம், உழைக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. நம்ம அதுல இறங்கினா நமக்கு அனுபவம் பத்தாது, சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வழி தெரியாது, நிறைய லாபம் சம்பாதிக்க முடியாது. நம்ம பணத்தை கரெக்டா ஒரு இடத்துல ஒப்படைக்கணும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 6 மாசம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் வரணும், லாபமும் சேர்த்து வரணும். ஆனா அது வட்டியாவும் இருக்கக்கூடாது. இப்படி நினைக்கிறோம்னா சரியான வியாபாரத்தில் ஸ்லீப்பிங் பார்ட்னராக, அதாவது உழைக்காத உற்பத்திக்கு முதலீடு செய்கிற பார்ட்னரா இருக்குது வேற விஷயம். ஷேர் மார்க்கெட்ல போய் சேர்ந்துடும் நம்ம மக்கள் தெரியாதனமா. இப்படி ஷேர் மார்க்கெட்டு 5 பேர் சேர்றான். இந்த 5 பேர் ஷேர் மார்க்கெட்ல எப்படி சேருவான் தெரியுமா? ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் போடுவான், 5 பேர் 5 லட்சம் ரூபாய். அவன் என்ன எழுதுவான்னா, எங்கள் தொழிலுக்கு 5 லட்சம் ரூபாய் முதலீடு, இன்னொரு 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து கடன் தாங்கன்னு கேட்பான். சரியா? இந்த 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து கடன் வாங்கிவிட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் முதலீடையும் வாங்கிவிட்டு 10 லட்சம் ரூபாய் வச்சு வியாபாரம் நடத்துவான். அதுல கிடைக்கிற லாபத்தை பிரிச்சு கொடுப்பான். எப்படி பிரிச்சு கொடுப்பான் தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு, இதை எப்படி பிரிப்பான்டா,
5 முதலீட்டாளர்கள், உனக்கு 20,000, உனக்கு 20,000, உனக்கு 20,000, உனக்கு இப்படி பிரிச்சு கொடுக்கணும். பிரிச்சு கொடுத்துட்டு அந்த முதலீட்டாளர் பேர்ல என்ன செய்வாங்க, நம்ம 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம்ல பேங்க்ல, உன் பேர்ல 10,000 ரூபாய் கடன் வட்டிக்கு அடைச்சது, உன் பேர்ல 10,000 ரூபாய் வட்டி அடைச்சது, உன் பேர்ல 10,000 வட்டி, திருப்பி 10,000 வாங்கிடுவான். உங்க கணக்கு கைக்கு வந்தது 10,000 தான். இதான் வட்டி. நாங்க கையில இருந்து 20,000 வாங்கவே இல்லையே, எங்களுக்கு 10,000 தானே வந்துச்சு என்று நீங்க சொல்லலாம். உங்க பேர்ல அவன் எழுதுறான், இன்னார் 1 லட்சம் கொடுத்தார், அவர் அந்த அரசாங்கத்திடத்தில் 1 லட்சம் கடன் வாங்கி இருக்கிறார், இன்னார் 1 லட்சத்துக்கு லாபம் 10,000, அந்த கடனால் கிடைத்தது ஒரு 10,000, அதை வட்டி அடைத்தார் உங்க பேர்ல எழுதுவான். நம்ம தான் வட்டி அடைக்கிறோம். தானே விஷயம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு நம்ம என்ன பண்றோம், லாபம் தரான் நஷ்டம் தரான்ங்கிறோம். அந்த லாபம் எதனோடு சேர்ந்து தரான், லாபம் தரும் பொழுது அந்த லாபத்தை கொடுத்து விட்டு வட்டி கடனை நம்ம பேர்ல அடைக்கிறான். எல்லா ஷேர் மார்க்கெட்ல அதான் நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி மார்க்கெட்ல கூடும்? நம்ம என்ன பார்க்கிறோம்னா உடனே காசு கிடைக்கும்னு நினைக்கிறோம். இது ஹராமான நிலையில போகுதே, இதை யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வகையான வட்டி இருக்கிறத பாக்குறோம். எதுக்குன்னா இந்த வட்டி சம்பந்தமா இஸ்லாம் எந்த அளவுக்கு வன்மையா கண்டிச்சிருக்குதுங்கிற பல்வேறு ஆலோசனைக்கு போறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் வட்டியா இருக்கு நம்ம நடப்புலன்னு பாருங்க. இன்னொரு வகையான வட்டி, ஒரு பொருளை, ஒரு பேனா கொடுத்தா 10 ரூபா, உடனே கொடுத்தா 10 ரூபா, இத 10 நாள் கழிச்சு கொடுக்கறா இருந்தா 12 ரூபா. இதுக்கு பேர் என்ன? இது வட்டி தானே. இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரங்கிறோம்ல. ஒரு ஃபேன் வாங்கினா 2,000 ரூபாங்க, அதை உடனே வாங்கினீங்கன்னா 2,000 ரூபாய். ஒரு 10 மாசம் வாங்கினீங்கன்னா 2,400 ரூபாய். மாசம் நீங்க எவ்வளவு தரணும்? அந்த தொகையை 240 ரூபாய் கணக்கு வச்சு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா மாசத்துக்கு, 10 மாசத்துக்கு 400 ரூபாய். இந்த 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறானே, பொருள் 1 விலை 2. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், லா பைஅதானி ஃபீ பைஅத்தின் வாஹிதா, ஒரே பொருளுக்கு 2 விலை வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அப்ப ஒரு வியாபாரத்தில் 2 விலை வைக்கலாமா? அது கூடாது. ஹோல்சேல் ரீட்டைல் வேற விஷயம். ஒரு பேனா 5 ரூபா, 10 பேனாவும் சேர்ந்து 45 ரூபா விற்கலாமா? அது விற்கலாம். ஏன்? இப்போ ஒருத்தர் ஒரு பேனா கேட்கிறாரு, 5 ரூபான்னு கொடுத்துட்டீங்க. 10 பேனா ஒருத்தர் கேட்கிறாரு, அவர்கிட்ட கொடுக்கும் போது 45 ரூபான்னு கொடுக்குறீங்க. என்னடா இது, ஒரே பொருள் 2 வேலை நினைக்க கூடாது. 2 வேலை கிடையாது. அந்த 45 ரூபாய் என்பது, இந்த 45 ரூபாயும் தனித்தனியா பிரிச்சு 4,000 ரூபாய் 4,000 ரூபாய் 4,000 ரூபாய் நினைச்சிடாதீங்க. 10 பேனாவின் காசு தான் 45 ரூபாய். இப்ப ஒருத்தவங்க கேட்கறான், ஒரு பேனா கொடுங்க, 5 ரூபான்னு கொடுத்துட்டீங்க. இன்னொருத்தவங்க கேட்கறான், ஏப்பா 10 பேனா வாங்கினா எவ்வளவுப்பா? 45 ரூபாய். அந்த 10 பேனா எடு. வச்சாச்சு. எடுத்தியா? 9 நீ வச்சுக்க, 1 நான் எடுத்துக்கிறேன், 4 ரூபாய் 50 வாங்கிக்கிறான். கொடுப்பீங்களா? கிடையாது. ஒரு பேனாக்கு அது விலை இல்ல, 10க்கு தான் அந்த விலை. அப்ப ஒரு பொருளுக்கு ஒரு விலை தான் நிர்ணயிக்கிறோம். அது 1 இருந்தா ஒரு விலை, 10 இருந்தா ஒரு விலை, அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த பொருளை நீ உடனே வாங்கினா ஒரு விலை, ஒரு மாசம் கழிச்சு வாங்கினால் ஒரு விலை, ஒரு மாசத்துக்கு காசப்பட்டமே, அதான் வட்டி. இந்த வட்டி கூடுமா? வியாபாரத்தில் இருக்கிற சர்வ சாதாரணமா இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியாக வட்டிக்கு கடன் கொடுப்பது, அந்த வட்டியை தின்னி வாழ்க்கையை கழிப்பது, பெண்கள், ஆண்கள் ஒரு பக்கம் வட்டி வாங்குறான், அவன் வியாபாரத்துக்கு நிறைய அள்ளி கொடுத்து வட்டி வாங்கிட்டு இருக்கிறான், அவ்வளவு உஷாரா போறான். பெண்கள் என்னன்னு கேட்டா, நம்ம ரொம்ப அநியாயம் பண்ணக்கூடாது, பண்றதே ஃப்ராடு, அது என்ன அநியாயம், பெரிய அநியாயம் சின்ன அநியாயம். அவன் 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் வட்டி வாங்குறான், நாங்க 2 ரூபா தான் வாப்பா வட்டி வாங்குவோம், நாங்க எல்லாருக்கும் ரொம்ப பயந்துக்கிறோம். நான் 1 லிட்டர் விஷம் கொடுக்குறேன், அவன் நான் வெறும் 500 மில்லி விஷம் தான் கொடுப்பேன். என்னது எல்லாம் ஒண்ணுதானே, கொடுக்கறது விஷம் ஆகி போச்சு. அதென்ன அளவு, பேசுறது பொய்னாச்சு, அதென்ன பல பொய் சின்ன பொய் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வாங்குற வட்டின்னு ஆகி போச்சு. அதுல வட்டியில குட்டி என்ன பெருசு என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இந்த மாதிரி வட்டி வாங்கக்கூடிய செயலை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தரம் பிரித்து சொல்கிறான். ஒரு சாரார் இந்த வட்டியை வாங்கி கொண்டு அதனால் சாப்பிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து சொல்கிறான், லா தௌக்குலு ரிபா அல்லாஹ் முலாஃபா, செல்வத்தை பன்மடங்கு பெருக்குகிற வட்டி வாங்கி சாப்பிடாதீங்க. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான், அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. அதனால் நீங்க இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நிம்மதியான வாழ்க்கையை பெறவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி இன்னைக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்ல ஒரு பூகம்பம் வந்தது. புஜ் என்ற மாநகரத்தில் ஏற்பட்ட பூகம்பம். அன்றைய தினத்தின் காலையிலே தன்னுடைய தரையை பார்த்து, டைனிங் டேபிளை பார்த்து பல வகையான உணவுகளை தின்றவர்கள், வட்டி மூசாக்கள், அந்த பூகம்பத்தில் அழிந்து போனவர்கள், அந்த இடுக்குகளில் சிக்கி தவித்தவர்கள்
படுகாயம் அடைந்தவர்கள் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம வானத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மண்ணு செல்வா கிடைக்கும், ஹெலிகாப்டர்ல சோத்து போட்டாலும் உழுகுமா உழுகாதான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அது பழைய சோறா இருந்தாலும் சரி, புது சோறா இருந்தாலும் சரி, வயிற்று நிறைச்சா சரின்னு இறந்தானே, அந்த மாதிரி நிலைக்கு அல்லாஹ் நிற்கதி கொண்டு வந்து வச்சிருவான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குள்ள அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மின ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே மூமின்களாக இருந்தால், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தால், உண்மையான முறையிலே அல்லாஹ்வை சொல்லக்கூடியவன் என்று சொல்வது உண்மை என்றால், நீங்கள் உங்களுடைய வட்டி காசை வேண்டாம் என்று திருப்பி விடுங்கள். எனக்கு இனிமேல் வட்டி தராத, உனக்கு நான் கொடுத்த கடன் காசை மட்டும் தா என்று கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு சாராரை பற்றி சொல்கிறான், இதெல்லாம் வட்டி என்ற செயலை தெரியாதவர்கள், அது பாவம் என்று உணராதவர்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை. இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, யார் வட்டியை வாங்குவதை நியாயப்படுத்தி வியாக்கியானம் பேசுகிறார்களோ அவர்களை பற்றி. சில பேர் இருக்கிறாங்க, பாவத்தில் வரம் மீறுவார்கள், அதை தர்க்கிப்பார்கள். எந்த மாதிரி தர்க்கிப்பார்கள்? வட்டி வாங்குறவன பாருங்க, என்னடா வட்டி வாங்குறது பாவமாச்சடா, வியாபாரம் செய்யறது கூடதான் பாவம், அதுவும் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 15 ரூபாய்க்கு விற்கிறீங்க, வாங்கினது இழந்தது 10, கிடைச்சது 15, அதே தானே, நான் கொடுத்தது 10, வாங்கினது 15, இது வியாபாரமா? இது ஒரு பொருளை வாங்குகிறோம், பொருளை கொடுக்கிறோம், தொடர்ந்து முடிந்து விட்டது. அதோட உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ வேற நான் வேற, உன்னிடத்தில் அந்த பொருளுக்கான ஒரு ஒப்பந்தம் அதோடு முடிந்து விட்டது. வட்டி அப்படியா? நீ 1 லட்சம் ரூபாய் கொடுப்ப, அது திருப்பி அவன் கொடுக்கலன்னா அது கொஞ்சம் இன்னும் கூட்டுவ, அதை கொடுக்கலன்னா அதுல இன்னும் கூட்டுவ, இத கந்து வட்டி, கரண்ட் வட்டி, மீட்டர் வட்டின்னு அவனுடைய உயிரையே நாசமாக்குற வேலையை செய்கிறானே, இதுவும் அதுவும் எப்படி ஒன்னாகும்? இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒருத்தன் ஒரு பெண்ணிட்ட போறான், ஒருத்தன் கல்யாணம் பண்றான். ஏன்டா இப்படி விபச்சாரம் பண்ற? ஏன் தப்பா? விபச்சாரம் பண்றது தப்பா? விபச்சாரம் பண்றது காசு கொடுக்கறது அது தப்பா? நீ கூட கல்யாணம் பண்றதுக்கு மகர் கொடுத்திய, இது சரிதானே, அது மாதிரி இது சரிங்க. இவனை எப்படி கூறுகட்டன்னு சொல்லுவீங்களோ, இவன் எப்படி பைத்தியக்காரனா இருப்பானோ, இந்த கற்பை வியாபாரமாக்கிய ஒரு செயலை, திருமணம் என்ற புனிதமான ஒரு செயலை ஒப்பிட்டு எவன் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ, அதே மாதிரி தான் இந்த வட்டி வேற வியாபாரம் வேற. வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை, இந்த ஒப்பந்தத்தை, இந்த சரியான வர்த்தகத்தை ஹலாலாக்கி விட்டான். வஹர்ரம ரிபா, இந்த வட்டியை ஹராமாக்கி விட்டான். எந்த அளவிற்கு? யார் இன்னல்ல அல்லதீன யகுலூன ரிபா, கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் வட்டி வாழ்க்கையிலே வாழ்ந்து மூழ்கினார்களோ, அந்த வட்டி வாழ்க்கையிலேயே வாழ்ந்தவர்கள், வட்டி வாங்கி சாப்பிடுவதை நியாயப்படுத்தியவர்கள், லா யகூமுன இல்லா கமா யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் ஒருவனை தீண்டினால் அவன் வழிகெட்டவனாக ஆகிவிடுகிறான், அவன் உளரக்கூடியவனாக ஆகிவிடுகிறான், பாவத்தை பற்றி நியாயப்படுத்தி பேசக்கூடியவனாக மாறிவிடுகிறான், ஒரு சைக்கோவா போயிடுறான். இதே மாதிரி நாளைக்கு எந்திரிப்பான். ஏன் எந்திரிப்பான் தெரியுமா? இந்த உலகத்தில் அவன் சொன்னான், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதானேன்னு பேசினான். இதன் காரணத்தினால் இவன் நாளை மறுமையில இது ஒரு சைக்கோ மாதிரியே எழுப்பப்படுவான். எப்படி எழுப்பப்படுவான்? வியாபாரம் வட்டி ஒண்ணுதானே, வியாபாரம் வட்டி ஒண்ணுதானே, வியாபாரம் எந்திரிச்சு வருவான், அப்படியே எழுப்பி வருவாங்க. இந்த மாதிரியாக எழுப்பப்படுவார்கள். இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எப்படிப்பட்ட வேதனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த இரவிலே நான் சில கனவை கண்டேன், அந்த கனவிலே 2 பேர் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள் என்று பல்வேறு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. அந்த சம்பவத்துல ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அந்த 2 பேர் என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு ஆறை காட்டினார்கள். ரத்த ஆறாக இருந்தது. அந்த ஆறிலே ஒருவன் தத்தளித்து வந்தான். உயிர் பிழைக்க முடியாமல், தன்னுடைய அந்த நீச்சல் தெரியாமல் உயிர் திணறிக் கொண்டு வந்தான். கரை ஓரத்திலே பல கற்களை வைத்து ஒருவன் நின்று கொண்டிருந்தான். எப்பொழுதெல்லாம் இவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கரையோரத்தில் ஒதுங்குவாரோ, அப்பொழுது இந்த சின்ன கற்களை வைத்து அவன் கண்களில் ஓங்கி எரிந்து விடுவார்கள். அடி வாங்கியவன் மீண்டும் அந்த ரத்த ஆறிலே நினைய ஆரம்பித்தான். இவர்கள் யார்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். மன் ஹாவுலாய், ஏன் இவர்களுக்கு இப்படி ஆனது என்று நான் கேட்டேன். அந்த 2 பேர் என்னிடம் சொன்னார்கள், ஆக்கிலு ரிபா, இவன் வட்டி வாங்கி சாப்பிட்டவன்,
எனவே இப்படிப்பட்ட வேதனைக்கு ஆளாக்கப்பட்டான் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம். ஒன்றை யோசித்து பாருங்கள், உலகத்தில் இவன் எந்த காரியத்தை செய்தானோ அதே வேலைக்குத்தான் அந்த வேதனை கிடைக்கிறது. அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி வட்டியை வாங்கி அவனுடைய உழைப்புக்கு மேல் உழைப்பாக அவனை திணித்து அவன் தன்னுடைய கடனை அடைக்கலாம் என்று வருகிற பொழுது, உன் கடன் இன்னும் முடியலப்பா, இதுக்கு கொஞ்சம் வட்டி இருக்கு, போய் சம்பாதிச்சுட்டு வா. இன்னும் அடைக்கலாம் என்று வரும் பொழுது, இது முடியலப்பா, இன்னும் கொஞ்சம் வட்டி இருக்கு, சம்பாதிச்சுட்டு வா என்று அவனுடைய ரத்தத்தை மீண்டும் மீண்டும் சுரண்டினானே. இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் அந்த ரத்த ஆறிலே தத்தளிக்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நாம எத்தனையோ வகையான அழிவுகளை சொல்கிறோம். ஒரு காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வெள்ளப்பெருக்கு வந்தது, அதனால் சமுதாயம் அழிக்கப்பட்டது. ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள், ஹூது கூட்டத்தார், இப்படி எல்லாம் பல்வேறு சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறோம். ஆனால் ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எதை சொல்கிறார்கள் தெரியுமா? யூதர்களை பற்றி சொல்கிறார்கள். லுஐனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல மின் லிசானி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவால் இந்த பனு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டார்கள். கானூலாயத்தனாகவுன அன் முன்கரின், அவர்கள் தீமையை தடுப்பதே கிடையாது. ஃபாலூஹு, அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நல்லா சொல்றான். இந்த தீமை என்ன தெரியுமா? அக்லத்துஹுமுஸ் சுஹ்து, அவர்கள் அதிகமாக வட்டி வாங்கி சாப்பிட்டார்கள் என்று எந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதோ, பன்றிகளாக மாற்றப்பட்டதோ, குரங்குகளாக மாற்றப்பட்டதோ, அந்த சமுதாயத்தின் பாவச் செயலை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நிலை நமக்கு வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு சமுதாயம் வரும், மோசடி செய்வார்கள், ஏமாற்றுவார்கள், இசையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், ஆண்கள் பட்டாடை அணிவார்கள், அவர்கள் மதுவை குடிப்பார்கள், வட்டியை சாப்பிடுவார்கள். இதனால் அல்லாஹ் அவர்களை பன்றிகளாக மாற்றி விடுவான், குரங்குகளாக மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட அந்த கட்டளை, அந்த பிரார்த்தனை, அந்த சாபம் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உலகத்தில் நடந்தே தீரும். அப்படிப்பட்ட சாபக்கேட்டிற்கு நம் சமுதாயத்தில் ஒருவர் கூட ஆளாகிவிடக் கூடாது. அந்த பாவத்தில் இருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, ஃபமன் ஜாஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, யார் இந்த அறிவுரை வந்ததற்கு பிறகு வமன் ஆத, அவர் இந்த பாவத்திலிருந்து திரும்பி விட்டாரோ, இனிமேல் வட்டி வாங்க மாட்டேன், இந்த படுஞ்செயலிலே வன்செயலிலே ஈடுபட மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொண்டாரே, அவருக்கு பலகுமா சலஃப, இதற்கு முன்னால் வாங்கிய வட்டி காசுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அஜ்ருஹு அலல்லாஹ், இது குறித்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துக் கொள்வான். ஆனால் யார் வமன் ஆத, யார் மீண்டும் வட்டி வாங்குவதை செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிற பொழுது ஃபமன் ஜாஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா, எவனுக்கு இறைவனுடைய இந்த அறிவுரை கிடைத்ததற்கு பிறகு வட்டி வாங்குகிற செயலிலிருந்து ஒதுங்கிக் கொண்டானோ அவனை அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறான், அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான். வமன் ஆத, யார் மீண்டும் இந்த வட்டி வாங்குகிற பாவமான பாதகமான மாபாதக செயலில் ஈடுபடுகின்றானோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் அத்தனை பேரும் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரக நெருப்பிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லவா. அப்படிப்பட்ட படுபயங்கரமான நிரந்தர நரகத்தில் இருந்து இந்த சமுதாயம் மீட்டெடுக்க வேண்டும், காக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்றால் இந்த வட்டி என்ற வன்கொடுமையான செயலில் இருந்து ஒதுங்கக்கூடிய மக்களாக, ஆண்களும் பெண்களும் இந்த உலக ஆடம்பரத்தை தூக்கி எறிந்தவர்களாக, இந்த உலக ஆசாபாசத்தை எல்லாம் இரண்டாம் பட்சமாக வைத்துக் கொண்டு வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, இந்த உலகத்தை விட பின்னால் வரக்கூடிய மறுமைதான் மிகச் சிறந்தது என்பதை உணர்ந்த மக்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய தேவைக்கு ஏற்ப கடன் வருகிறதா, அந்த கடன் சுமைக்கு ஆளாகி விடாமல், நாம் வட்டிக்கு கடன் வாங்குகிற நிலைக்கு ஆளாகி விடாமல், வட்டி வாங்கி ஒரு கேவலமான சம்பாத்தியத்தை சாப்பிடுகிற நிலைக்கு ஆளாகிவிடாமல், அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தால் அதிலிருந்து மீண்டவர்களாக மாறி வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நரக படுகொலியிலிருந்து காப்பாற்றி சுவன பூஞ்சோலையில் நுழைவிக்க செய்வானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.